அறிவு ஏற்படுற மாதிரி தன்னுடைய திருவிளையாடல்களை எல்லாம் புரிந்து பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதான் சிவ மகாபுராணத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்படியாப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை பற்றி திருவந்தரத்தில் திருமூலர் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடுறார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும். சிவபெருமானுடைய பெருமையை அறிந்தவர்கள் யார்? அவர் இவ்வளவுதான், அவருக்கு அகலம் இவ்வளவுதான், நீளம் இவ்வளவுதான் உருவம்னு யாரால சொல்ல முடியும்? பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதில் வேறறியாமை விளம்புகின்றேனே. ஞான பெருஞ்சுடராக என்ற எம்பெருமானுடைய பேர் என்னன்னு தெரியல. பேரறியாத பெருஞ்சுடர். ஒருத்தர் ஒரு பேர் வச்சா அவருக்குன்னு ஒரு பேர் உண்டு. அது என்ன அப்படின்னா சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம். அதை வேற யாராலையும் வச்சுக்க முடியாது. இந்த சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரத்தை யாருக்கு யாராவது வச்சுட்டா கூட அந்த பொருளுக்கு, அந்த பெயருக்கு பொருள் அப்படின்னு சொல்ற போது அந்த பெயர் இவருக்கு தான் உரித்தானதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. விஷ்ணுதாஸ் நாமத்திலே இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஷ்ணுவை பத்தி நினைக்கிற போது சிவபரமான திருமால் ஆகிறார். அந்த சிவங்கிற நாமம் வரும்போது